இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு. நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் ராஜ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் பெயரால் இறை ஆசிரையும் ஜபங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நம் ஆண்டவர் இயேசு அனைவருக்குமே விடுதலையை கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்பிக்கை உள்ள ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஆசிரை பொழிகிறவராக, அதிசயங்களை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஒதுக்கப்பட்ட தீர் என்கின்ற பகுதிக்கு ஆண்டவர் செல்லுகிறார். அங்கே ஒரு பெண்மணியினுடைய மகளுக்கு, தீ ஆவி பிடித்திருக்கிற மகளுக்கு ஆண்டவர் விடுதலையை கொடுக்கிறார். அந்த தாயை குறித்து நமக்கு மறைநூல் சொல்லுகிறது, அவர் ஒரு கிரேக்க பெண், சிறிய பெனிசிய இனத்தை சேர்ந்தவர். அன்பானவர்களே, யூதர்கள் இவர்களையெல்லாம் ஒதுக்குப்புறமாக வைத்திருந்தார்கள். குறிப்பாக பேய் பிடித்த இப்படிப்பட்ட நபர்கள் இருக்கிற பொழுது அவர்கள் குடும்பமாகவே நகரை விட்டு ஒதுக்குப்புறத்திலே வாழ வேண்டும் என்பது மோசேயினுடைய ஒரு சட்டம். எனவே இந்த பெண்மணி தன் மகளுக்காக பரிந்து பேசி இயேசுவினிடத்தில் வருகிறார். எப்படி சமாரிய பெண் இயேசுவினிடத்தில், நீரோ யூதர், நானோ ஒரு சமாரிய பெண், என்னிடம் நீரா வந்து குடிக்க தண்ணீர் கேட்பது என்று கேட்பதைப் போல ஒதுக்குப்புறமாக வாழ்ந்த இந்த கிரேக்க பெண்மணி இயேசுவினிடத்துல பயந்து கொண்டு வந்து விடுதலைக்காக தன் மகளை பேயிலிருந்து ஓட்டிவிடும்படியாக வேண்டுகிறார். ஆண்டவர் இந்த தாயினுடைய நிர்கதியான நிலையை குறித்து நன்கு அறிவார். புறம் தள்ளப்பட்ட இந்த தாயினுடைய வேண்டுதலை ஆண்டவர் நிறைவேற்றாமல் இருப்பாரா? ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்ட ஒரு புரட்சியாளர் பாருங்கள். அந்த சமூகத்தில் இருந்த இந்த ஏற்றத்தாழ்வை அனைவரும் புரிந்து கொண்டு, நான் அனைவருக்குமான கடவுள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் அந்த பெண்ணினுடைய இழிநிலையை பொது இடத்துல விளக்கி சொல்லுகிறார். அதற்காகத்தான் நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு அந்த பெண்ணை பார்த்து பேசுகிறார். முதலில் பிள்ளைகள் வயிறார உண்ணட்டும், பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். அதற்கு அப்பெண், ஆமையா, ஆனாலும் மேசையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சிந்தும் சிறு துண்டுகளை தின்னுமே என்று பதிலளித்தார். அந்த பெண்ணினுடைய நம்பிக்கையை பாருங்கள். ஆண்டவர் இந்த இடத்துல அந்த பெண்ணை நாய் என்று சொல்லி இழிவுபடுத்தவில்லை. மாறாக யூதர்கள் சமாரியர்களை தங்களை உயர்ந்தவர்களாக, மற்ற இனத்தை சார்ந்தவர்கள் எல்லாரையும் நாய்களாகவே கருதினார்கள். எனவே இந்த இடத்தில் ஆண்டவர் அவர்களின் அந்த இழிநிலையை பொது இடத்திலே உடைத்தெறிகிறார். அப்படி நாய்களாக கருதப்படுகின்ற இப்படிப்பட்ட மனிதர்கள் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், ஆனால் நான் இறை மனிதனாக உங்களை மீட்க வந்தேன், யூத மதத்திலிருந்தே வந்தேன், நீங்கள் என்னை வெறுக்கிறீர்கள். அந்த பெண்ணின் மகளுக்கு ஆண்டவர் விடுதலையை கொடுக்கிறார், அந்த பெண்ணினுடைய நம்பிக்கையை பார்த்து. அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம் ஆண்டவர் அனைவருக்குமான ஆண்டவர். அவர் பாரபட்சம் பார்ப்பவர் அல்ல. யாரெல்லாம் தங்களை நோக்கி அழைக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறவர். அவரிடம் பாரபட்சம் இல்லை. ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 10ஆம் அதிகாரம் 13வது இறைவார்த்தை இப்படி சொல்லுகிறது, ஆண்டவரின் திருப்பெயரை சொல்லி வேண்டுவோர் யாவரும் மீட்பு பெறுவர். ஆண்டவரின் பெயரை உச்சரிக்கிற அனைவரும் மீட்பை பெறுவர். இந்த நற்செய்தியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், நம் ஆண்டவர் எல்லாருக்கும் பொதுவானவர் என்று சொன்னால் நம்மிடையே எந்த பிரிவினைகளும் இல்லை, எந்த பிணக்குகளும் இல்லை, எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை. அப்படி இருந்தால் மட்டுமே ஆண்டவர் நம்மிலே செயல்படுவார். நாம் அவருடைய சிறந்த கருவிகளாகவும் செயல்பட முடியும். ஏற்றத்தாழ்வுகளை நாம் களைவோமா? எங்கள் அன்பின் தகப்பனே, நீர் கடவுளாக இருந்தாலும் உம்மை இந்த உலகத்திலே பிரசன்னப்படுத்தின உம் திருமகன் இயேசுவின் வழியாக நீர் எல்லாருக்குமான இறைவன் என்பதை நிரூபித்தீர். அப்பா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களிடையே இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், பிரிவினைகளை எல்லாம் நாங்கள் உடைத்தெறியும்படியாய் உம்முடைய கருவிகள் என்பதை உணர்ந்திடச் செய்தருளும். உங்களிலே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை என்கின்ற உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் வாழ்ந்து உமக்குரிய சீடர்களாய் வாழச் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் தந்தையே, ஆமேன்.